ரமணி, பஞ்சவர்ணா புஷ்பா. மாமியா மருமக கூட்டினி கீழே விழுந்து மண்டையை உடைத்ததால் கடைசியில் ஜெயித்தது செல்லத்தாயி சின்ன பொண்ணு மாமியா மருமக கூட்டணி. என் செல்ல மருமகளே, ஏமா மாமியா மருமக ஆட்டம் போட்டது போதும், சீக்கிரம் ஓடியாங்க பிரைஸ வாங்குங்க. அடியே எங்க இருக்க? நீங்க எங்கடா இருக்கீங்க? கண்ணல வர அடிபட்டிருக்க, குத்து மதிப்பாதா கூப்பிடுதே. படுவாவி, என்ன இப்படி எத்தனை நாளா அடிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த? நான் எங்கதே அடிச்சே, ஓடி வந்துச்சே கீழே விழுந்துட்டே. நான் என்ன செய்வேன்? வீட்ல மட்டும் அங்க இங்க சுத்தி வரவேல்ல. இப்ப வாடு நன்னா பத்தியா, உங்க அம்மா காரியம் உங்க அண்ணி காரியம் ஜெயிச்சிட்டாவோ, கார் வாங்க போறாவோ. போ என் கையை பிடிச்சுக்கோங்க தே, வாங்க தே. அடியே என் கையை விட்டுட்டி, முதல்ல தவந்து நாள் வருவேனே தவிர உன் கையை பிடிச்சிட்டு வர மாட்டேன் டி, உன் கையை பிடிச்சிட்டு வர மாட்டேன். அருமளா பிரைஸ் வாங்க அவசரத்துல பார்த்து தூக்கிட்டு கீழே போட்டுருப்பீரது என்ன? பச்சை வரணும் பாய். அடியே செல்ல தாயி, உனக்கு ஒரு நல்ல மர்மோ கிடைச்சிட்டான ஆணவத்துல ஆடாத. அடி ஏடி ஏத்தே, எங்க தேரிக்கிய குரல் மட்டும் கேக்கு. செத்து பரலோகத்துல இருக்கேன், அங்க இருந்து உன்னை கூப்பிடுதே. ஏத்தே கீழே போட்டதுல போய் சேர்ந்துட்டீங்களா? ஐயோ உங்க மவனுக்கு நான் என்ன பதில் சொல்லவே? இவ்வளவு வச்சுக்கிட்டு நான் படுத பாடு. என்ன கீழே தள்ளி இவளும் கீழே விழுந்து மண்டைய உடைச்சி படுவாவி. திங்காத சொன்ன கேக்கேட்டி, தின்னி முட்டை மாதிரி நீனு தின்னு போட்டு அங்க இங்க சாக்க முட்டை மாதிரி உருண்டுட்டு கிடக்க. ஏத்தே எப்படி நமக்கு ரெண்டாவது பிரைஸ் கிடைக்குதே? பாதி தூரம் ஓடி வந்துட்டோம்ல. ஆமா கிடைக்கு, வாயை பிளந்துட்டீரி. அண்ணாச்சி கார் சாவியை தந்துட்டியா? கார் எங்க இருக்கு? ஏம்மா அண்ணா இருக்கு பாருங்க. எம்மாடியா எவ்வளவு பெரிய காரு, கப்பல் மாதிரி இருக்கு. அண்ணாச்சி நாங்க பிரைஸ் வாங்கிட்டோம். எங்க நாத்து பாவம் எப்படியும் ஓடி வந்தால அண்ணாச்சி, கொஞ்ச தூரமா வந்திருப்பாள்ல, அவளுக்கு ஒரு பிரைஸ் கொடுங்க அண்ணாச்சி. ஏம்மா கவலைப்படாதீங்க, ரெண்டாவது பிரைஸ் மூணாவது பிரைஸ் உண்டு. என்னவோ சொன்னேல, நமக்கு பிரைஸ் உண்டு, வாங்கதே போவோம். நம்மளுக்கும் பைக் உண்டு, ஓடியாங்க. பைக்காவது பிரைஸ் கிடைச்சதே. அந்த செல்லை தாய்க்கு முன்னால என் பைக்கை கொண்டு விட்டு அவ காரை நிப்பாட்டுதா இல்லையான்னு பாத்துக்கிட்டே இரு. அண்ணி நாங்க மட்டும் உங்களுக்கு குறைஞ்சவங்க இல்ல, நாங்களும் பிரைஸ் வாங்க போறோம். வளைச்சு எங்கள போட்டோ எடுங்க. அண்ணி போட்டோ எடுத்து யூடியூப்ல அங்க இங்கன்னு போட்டு விடுங்க. நாங்க ரெண்டு பேரும் அப்படி ஃபேமஸ் ஆகணும். ஏ செல்ல மவளே, உன் போட்டோ தான் நாளைக்கு வரும் எல்லா இடத்துலயும். தேங்க்ஸ்மா. அண்ணாச்சி கொடுங்க, என்ன பாத்துட்டு இருக்கியா? பிரைஸ் கொடுங்க. தம்பி அந்த பிரைஸ் எடுத்துறப்பா. அது பிரைஸ் வாங்கும்போது அப்படி நேருக்கு நேர் பார்க்கணும், என்ன ஒரு மாதிரி ஸ்டைலா நிக்கணும். அண்ணி இந்த ஸ்டைல் போதுமா? இதை விட நல்ல ஸ்டைலா ஒரு மாதிரி நெளிச்சுக்கிட்டு நிக்கணும், சரியா? சொல்லும் போதே எனக்கு சிரிப்பு வருதா? சரி ஸ்டைல நின்னு. அப்படிதான். ஏ அம்மா, என்ன ஒற்றுமை மாமியா மருமோளு கடையில என் கண்ணே பட்டுரும் போல இருக்கு. என்ன அண்ணி நிப்பாட்டிட்டீங்க? கூட 5-6 ஸ்டில் எடுத்துக்கலாம்ல. அது பிரைஸ் கொடுப்பாங்கல்ல, அப்ப எடுக்கண்டமா? அமைதி ஏறி. சரி அண்ணி. இரண்டாவது பரிசு கோழி முட்டை. எனக்கு முட்டை கிடைச்சிருந்தா எல்லாருக்கும் ஒரே சிரிப்பா இருக்கா, சிரிப்பு. எங்க அண்ணிக்கு கார் கிடைச்சிருக்கு. 2 நாள் சர்ட் புருட்டு நான் இங்க போவா. 3ஆவது நாள் பெட்ரோல் படக்கு துட்டு இல்லாம பேசாம ஒரு மூலையில நிக்கும். ஆனா எனக்கு கிடைச்சிருக்கிறது முட்டை, கோழி முட்டை. கொக்க முட்டை. முட்டைய வச்சு ஆம்லெட்ட போடுவேன், ஆஃப் ஆயில போடுவேன், புல்சை போடுவேன், கலக்கிய போடுவேன். எப்படி அண்ணி காரை வச்சு பார்க்க தான் முடியும், திங்க முடியுமா? ஆனா அந்த முட்டைய அப்படியே வச்சு திங்கலாம். காரு குஞ்சு பொரிக்குமா, குட்டி போடுமா? ஆனா இந்த முட்டை குஞ்சு பொரிக்கும். 1 10 ஆகும், 10 100 ஆகும், 100 1000 ஆகும். அதுக்கப்புறம் லட்சம் கோடிக்கு போகும். இப்ப சொல்லுங்க அண்ணி, இந்த முட்டை பெருசா உங்க கார் பெருசா? செல்லமே, அறிவு கண்ணை திறந்துட்ட. முட்டை தான் பெருசு. இவ்வளவு நேரம் உன் மருமக தான் பெருசுன்னு அந்த பக்கமே நின்ன, இப்ப சாவியை தூர எறிஞ்சிட்டு இங்க வந்து நிக்க. ஓடு உன் மருமக பக்கத்துல. மருமல, இந்த சாவி
பாதியை கொடுத்துட்டு அந்த முட்டையை வாங்கிருமா மருமோல? முட்டை தான் பெருசுன்னு எனக்கு தோணுது. ஒரு கோழி 100 கோழியாகும். என் மோவ சொன்ன மாதிரி லட்சக்கணக்கில் ஆயிரும். அப்ப கோடிக்கு போயிரும். உங்களுக்கு நான் வேணுமா உங்க மோவா வேணுமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நீதான் மருமோல வேணும், சந்தேகமே இல்ல. அரை வயிற்றுக்கு 5 நாள் நீ ஊத்துவ. ஆனா அவ பச்சை தண்ணி கூட தரமாட்டா. அந்த அளவுக்கு ஆயிப்போச்சா? சரி, நானும் பாத்துக்கிட்டேன். வாங்கத்தே போவோம். இத கொண்டு போய் நம்ம ஆம்லெட் ஆஃப் ஆயில போட்டு திம்ப வாங்க. அடியே சோத்து பண்ணே, இவ்வளவு நாள் பொறுத்தேன். இனி நான் பொறுக்க மாட்டேன். நீ வந்தாலும் சரிதான், வரட்டாலும் சரிதான். இங்கே இருந்து தின்னுட்டு உங்க அம்மா வீட்ல இரு. என்ன கைய கால பிடிச்சி வாம்மா வாம்மா பிரைஸ் வாங்க வந்துரு, அங்க போட்டி நடக்குன்னு கூப்பிட்டானே, அவனை எங்க நிக்காமன? ரொம்ப ஓவரா தான் சீன் படுது. அந்தால நாங்க பயந்துறோமா? யார்கிட்ட? ராதிகாவா கொக்காவா? வேறென்ன வேண்டும்? 2 வடை ஒரு டீ. காரணம் இன்றே நான் சிரித்தேனே. பைத்தியமாயவே. கவிதையே தெரியுமா? தெரியாது தெரியாது தெரியாது. கூழு, சுண்டலு, வேர்க்கடலை, வத்தக்கறி, வடுமாங்கா, சுண்ட கஞ்சி, சுட்ட வாழை, மக்காச்சோளம், நீர்மோரு, பேட்டரி தண்ணி. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. வசந்தி, விசில் அடிக்க வரலன்னா உடா. ஏன் இப்படி காத்தப்பட்டு ஃபூ ஃபூன்னு ஊதிட்டு இருக்க? சின்ன பொண்ணு அண்ணா, நீ கேள கூப்பிடுறதுக்காண்டி தான் விசில் அடிச்சேன். சின்ன பொண்ணு, சின்னு என்னக்கோ கூப்பிட்டீங்களா? இன்னும் உன் காட்டுல அடமலை தான் போல இருக்கு. கார்லாம் வின் பண்ணிட்டியா? நான் வேற ஊர்ல இல்ல இந்த நேரம் பார்த்து. ஊர்ல இருந்தா என்ன பண்ணிருப்பிய? வேற என்ன பண்ணிருப்பா? அந்த காரை வாங்க விடாம தடுத்திருப்பா. இம்மு கிண்டல் பண்ணாத. பிறகு நானும் கிண்டல் பண்ணுவேன், நீ அழுதுருவ. சரி விடு விடு. சின்னு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு தான் ஓடி வந்தேன். என்னக்கோ கேளுங்க, எதனாலும் கேளுங்க. சின்னு, உன்கிட்ட பிடிச்ச விஷயமே இதான். எதுனால கேளுங்கன்னு சொல்லுத பத்தியா? சில ஆள்கிட்ட ஏதாவது கேட்டா போதும், உடனே அதுக்கு முன்னால எனக்கு தெரியாதமா எதையும் கேட்டாத அப்படிங்கோ. தெரிஞ்சுனா தெரிஞ்சுன்னு சொல்லுவேன், தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுவேன். அப்படி போட அருவாள. செல்ல தாய்க்கு மருமல்ல பேச சொல்லிவா கொடுக்கணும் உனக்கு. ஆமா, உங்க நாத்துக்கு மாப்பிளைய காணலையாம? அப்படியா? அப்படிலாம் ஒண்ணு இல்லையக்கோ. யார் சொன்னா உங்களுக்கு? காலையில கூட 10 இட்லி 15 இட்லின்னு வச்சு தின்னுட்டு போனார. பம்பத்து வேலையில என்கிட்ட கேட்டாதானே? எனக்கு காது குத்தி கம்மல் போட்டாச்சு. ஊர் முழுக்க பேச்ச கிடக்கு. நீ என்னன்னா இட்லி தின்னுட்டு போனாரு, சட்னியை குடிச்சிட்டு போனாருங்க. 4 முடி எனக்கு தெரிஞ்ச சொல்ல மாட்டேனா? நான் அந்த வீட்டுல தானே இருக்கேன். உண்மையதான் சொல்லுறேன். அவர் எங்கேயாவது யாரு கூட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கூட பேச போயிருப்பாரு. வேற என்ன, வீட்டுக்குள்ளே இருந்து மாவரைச்சு இட்லியா வச்சுட்டு இருப்பாரு. சின்ன பொண்ணு ஒரு நாள் போய் சொல்ல மாட்டாளா? இல்ல சின்ன பொண்ணு, நம்பகமான வட்டாரங்கள் தெரிவிச்சுது. அதனாலதான் உங்ககிட்ட கேக்கேன். வர சின்ன பொண்ணு, உண்மைன்னா உண்மைன்னு சொல்லி, இல்லன்னா இல்லன்னு சொல்லிட்டு போ. உண்மை இல்லக்கா, அவர் எங்கேயாவது போயிருப்பாரு. வேற எங்கேயும் காணாமலாம் போலக்கா. யார் இப்படி பொருளை கிளப்பிட்டது ஊருக்குள்ள? அங்கங்க தெரு உட்காந்து ஆள்கள் பேசுதுமா, அதை கேட்டுட்டு தானே வந்து சொல்லுதே. ஆமா சின்ன பொண்ணு, நானும் கேள்விப்பட்டேன். பாத்துக்கோ, உன் நாட்டுக்கு மாப்பிளைய காணல ஆளுக்கு பேசுதாவோ. திம்ர நீனுமா? ஆமா, உன் நாத்தனா எங்க இருக்கா? அவ வீட்டுல அந்த முட்டையை கொண்டு போய் ஆம்லெட் போட்டு தின்னுட்டு இருப்பா. வேற எங்க போவா? அப்படி வா வலிக்கு. அந்த முட்டையில பாதி பங்கு கொடுக்கலன்னு தானே கோவிச்சுக்கிட்டு நாத்துக்கு மாப்பிள ஓடிட்டாராம். 4 முடி தேவையில்லாம எதையாவது பேசாதீங்க. போயிட்டு வரேன்னா நேரம் ஆயிட்டு. வீட்டுல வேலை கிடக்கு. நில்லுமா. உங்களுக்கு ஒரு வேலையும் கிடையாது. ஊர்ல இருக்க பாடெல்லாம் கேட்டு வந்து ஒவ்வொருத்தரையும் சொல்லுது வேலை தான் உங்களுக்கு. எனக்கு அப்படி இல்ல. எனக்கு ஒரு நாத்தனா கிடக்கா, ஒரு மாமியார் இருக்கா, ஒரு மாப்பிள்ள இருக்கான் வீட்டுல. காணாத குறைக்கு ஒரு நாத்துக்கு மாப்பிள்ளன்னு ஒருத்தையும் வந்திருக்கான் தொப்பியை போட்டுட்டு. அவருக்கு வேற சாப்பாடு போடணும், வீட்டுல சோறு பொங்கணும், கறி வைக்கணும், கூட்டு வைக்கணும். உங்களுக்கு அப்படியா? ஆமா பொறிஞ்சுதான் தள்ளுதாமா. நீ உன் மாப்பிள்ளை விட்ட என்னைக்கு விட்டு கொடுத்த? உன் மாமியா கறியும் விட்டு கொடுக்க மாட்டா, உன் நாத்தனாவையும் விட்டு கொடுக்க மாட்டா. அதனாலதான் உனக்கு நல்ல பேரு. தெரியுதுல்ல? பேசாம போங்க. நாங்கெல்லாம் ஒவ்வொருத்தரையும் கெட்ட பேர் எடுத்துட்டு அழைதோம். நல்ல மருமோ இல்ல, நல்ல மருமோ இல்லன்னு. சரி, உன்ன மாதிரி இருந்தாதான் நல்ல மருமோன்னு பேர் எடுக்க முடியும் போல இருக்கு. போயிட்டு வரேன். கேட்கதானே செய்தி, அதுக்குள்ள ஓடுதா ஓட்டம். இன்னும் தேவையில்லாம சுத்தி சுத்தி அதே பேச்சு பேசினா பின்ன உடம்பு என்ன செய்வா? உனக்கு வேற வேலை இல்ல. நான் போறேன்ப்பா, எனக்கு வேலை கிடக்கு. சிம்மு, நானும் வரேன். என்ன யாராவது வருவா பாடு பேசலான்னு பார்த்தா ஒரு நாதியும் காணலையா? அணக்கமே இல்லாம இடக்கு தெருவு. யாராவது அம்படாமலாம் போவா? அகா, வான்கோழி வருது, வறுத்து எடுத்துட வேண்டியதான். இவ இருக்க இடத்துக்கு போக கூடாது. ஏன் பஞ்சவர்ணக்கா என்ன சொல்லு? ஏன் பஞ்சவர்ணக்கா, ஏன் இப்படி மூஞ்ச கடந்த மாதிரி தூக்கி வச்சிட்டு இருக்க? ஏக்கா, நம்ம அப்படியே பழகிருக்கோம், தாயா பிள்ளையா பழகிருக்கோம். உட்காரு, என்ன ஏதுன்னு பேசிட்டு போ. வாங்கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. ஏன் கலெக்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போட போறியோ? கலெக்டர் வேலையை கிடைச்சிருக்கு உனக்கு. வர தேவையில்லாம என்னத்தையா எடக்க மடக்க பேசி என்கிட்ட யாச்சு வெங்கிட்டு போயிடாத. ஏக்கா, மேல வீட்டுல ஒரே சண்டையா கிடந்துல, நீனு கூட எட்டி போய் பாத்தியா? என்ன விஷயம்? தெல்ல தாயி, நீ பாத்தியாக்கோ? ஆமாக்கா, மேல வீட்டுல சண்டை நடந்துல. அப்ப நீ விளக்கு திக்க போனில்ல, என்ன பிரச்சனை? யார் என்ன பிரச்சனை? வீட்டுக்கு வீடு வாசப்படிங்க மாதிரி அங்கேயும் மாமியா மருமோ பிரச்சனை தான். அப்படியா? ஆமா, மாமியாரு சண்டை போட்டாலாம், அந்த மருமோ கோவிச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாலாம். அட அநியாயமே, மருமோளை பத்தி விட்டுட்டான்னு சொல்லுதாவோ. ஆனா மாமியால மருமோ அடிச்சாலாம், மருமோ மாமியால அடிச்சாலாம். இது எந்த கதையா இருக்கு பாத்தியா? எந்த வீட்டுல நடக்கும்? உன் வீட்டுல நடக்கா, என் வீட்டுல நடக்கா? ஆமாக்கா, நம்ம வீட்டுல அப்படியே நடக்கு. காது வச்ச மாதிரி சண்டை நடக்கும், அடுத்தாப்புல ஒண்ணு கூடிக்கிடுவோம். ஆனா வெள்ளையம்மா வீட்டுல மட்டும்தான் இப்படி அடிபடி நடக்கு. எல்லாம் ஒரே சிரிச்சு போய் கிடக்கு. கடைசியில மருமோ அவ அம்மாக்காரி வீட்டுக்கு போயிட்டாலோ, அங்கிருந்து வாரன்னு சொல்லியிருக்காளா? எப்படி
ஆனா ஒண்ணு சொல்லுதேக்கா, மருமக கூட சண்டை போட்டுட்டு மருமக அம்மா வீட்டுக்கு பத்தி விடுறதுலாம் தப்பான காரியமாக்கும். இல்ல தாயி, அது உனக்கு தெரியுது, எனக்கு தெரியுது, அவளுக்கு தெரிய மாட்டேங்க. அக்கா, எங்க வீட்லலாம் சண்டை நடக்காம இல்ல, எவ்வளவு சண்டை நடக்கும் தெரியுமா? என் மருமக கோவத்துல இருக்கும்போது நான் கொஞ்சம் அப்படியே அமைதியா போயிருவேன். அதே மாதிரி நான் கோவத்துல இருக்கும்போது என் மருமக வந்து எத்தே காப்பி போடட்டுமா, டீ போட்டு தரட்டுமா, அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு சமாதானப்படுத்திடுவா. அப்படிதான் இருக்கணும் குடும்பம்னா. எப்படியாவது பேசி எடுத்த மாமியா மருமகளையும் சேர்த்து வச்சிடணுக்கா, அது நம்ம பொறுப்பு. ஆமா செல்ல தாயி, நாளைக்கு போகுமா மருமகிட்ட போய் அவ அம்மா வீட்ல இருந்து கூட்டிட்டு வந்து சமாதானம் பேசி வைப்போம். சரிக்கா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. சாப்பிட்டாச்சா? என்ன மக்களே, இந்த வாரம் என் மொவட்ட கொஞ்சம் பாலை காய்ச்சி காப்பி போட்டுதா ஒரு கப்புன்னே, தலைவலிக்க மாதிரி இருக்குன்னு பாலை காய்ச்சிட்டா போல இருக்கு, கூப்பிடுதா. போயிட்டாருனேக்கா, ஒரு கப்பு காப்பி குடிச்சிட்டு போறியா? வேண்டாம் செல்ல தாயி, நீ போய் காப்பி. பாலை காய்ச்சலனா பால் திரிஞ்சு போச்சுமா, இப்போ என்ன செய்ய? பால் திறந்து தானே போயிருக்கு மக்களே, ஒண்ணு இல்ல, ஒரு நிமிஷம் பொறு, உங்க அண்ணிகாரியே கூப்பிடுறேன். ஏன் மர்மோளா? எப்ப பார்த்தாலும் மர்மோளன்னு என்னத்தான் வச்சிருக்கோ தெரியல. மர்மோளுக்கு பாடா படுத்தி பஞ்சராக்குது என்ன. வாரந்தே சேம் சேம், நம்ம ரெண்டு பேரும் ஒரே நைட்டி போட்டுருக்கோம். எனக்கு பிடிச்சிருக்குன்னு இந்த நைட்டி எடுத்தேன். உடனே அதே மாதிரி கலரு, அதே மாதிரி டிசைன் வேணும்னு கேட்டீல, அதான் உனக்கு எடுத்திருந்தேன். சரி, நல்லதா இருக்கு. ஏன் கூப்பிட்டியா? மர்மோள, இந்த பாலை என் மொவ காய்ச்சினா தெரிஞ்சு போச்சு பாத்துக்க. தெரிஞ்சு போச்சுன்னா என்னத்தை பண்ண முடியும்? என்ன மர்மோள, இந்த பாலை வச்சு போய் பால் காவ வச்சு. இப்போ என் மவளுக்கு பால் காவனா ரொம்ப பிடிக்கும். அப்படியே ஒரு நிமிஷம் இருங்க, இப்ப வாரேன். அண்ணி எங்க போயிருப்பாங்க? ஒருவேளை பால் காவ வச்சு இருக்கு சீனி வாங்க போயிருப்பாங்களோ கடைக்கு. என்ன மர்மோள, ரசத்தை கொண்டு வந்திருக்க? தெரிஞ்சு போன பாலை வச்சு பால்கோவா செய்ய சொன்னீங்களா, அதே மாதிரி இந்த புளிச்சு போட ரசத்தை வச்சு முதல்ல நீங்க ரசகுல்லா செஞ்சு தாங்க. எனக்கு ரசகுல்லானா ரொம்ப பிடிக்கும்.